வணக்கம், இது உங்கள் வேளார் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகித சமம். ஸோ அதில் பேசிக் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ்காணும் விகிதங்களில் எது பெரிய விகிதம் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? விச் ஒன் இஸ் லார்ஜஸ்ட் ரேஷியோ? ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எது பெருசுன்னு தான் கேள்வி. நான் என்ன செய்யறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 4:5 4/5 எழுதிக்கிறேன். சரிங்களா? அதே போல 8:5 8/5 எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் 1:2 1/2 3:4 3/4 எழுதிக்கிறேன். சரிங்களா? இது அப்படியே டிவைட் பண்ணுங்க. 4:5 பாயிண்ட் வச்சு இங்க 0 சேர்த்தீங்கன்னா 8 முறை 40, மீதி 0வா? ஸோ அப்போ 0.8 வரும். சரிங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் 0.8. அதே போல 8/15 பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தீங்கன்னா 5 முறை 75, மீதி 5. அகைன் 0 சேர்த்தது 5 3 45, மீதி 5. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் 0.53 வரும். ஓகேங்களா? அதே போல 1/2 அப்படின்றது அரை, 0.50. அதே போல 3/4 அப்படின்றத பாயிண்ட் வச்சு 0 சேர்க்கிறேன். 7 முறை 28, மீதி 2. அகைன் 0 சேர்த்தீங்கன்னா 5 முறை 20, மீதி 0. ஸோ அப்போ 0.75 வருது. ஸோ பாருங்க, 4/5க்கு ஆன்சர் 0.8 வந்திருக்கா? இது ஆக்சுவலா 0.80 கணக்கு. சரியா? 0.80 கணக்கு. இது 53, இது 50, இது 75. இதுல எது பெருசுன்னு கேக்குறாங்க. ஆட்டோமேட்டிக்கா 80 தான் பெருசா? அப்ப 4/5 தான் பெருசு. சரிங்களா? விச் ஒன் இஸ் லார்ஜஸ்ட் ரேஷியோன்னு கேக்குறாங்க. அப்போ இங்க இருக்கிறதுலே எது பெரிய விகிதம்னு கேட்டீங்கன்னா 4:5. இதே எது சிறிய விகிதம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 1/2, அதாவது 1:2 வந்து சிறிய விகிதமா இருந்திருக்கும். ஓகேங்களா? சோ இது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க. சோ இந்த பேட்டர்ன் நிறைய கேக்குறாங்க. ரேஷியோ ஆஃப் 75 பைசா அண்ட் 2 rupees. 75 பைசாக்கும் 2 ரூபாய்க்குமான ரேஷியோ என்ன? சோ ரேஷியோ அப்படின்றதே பங்கிட்டாங்க. சரியா? இவங்க எவ்வளவு பங்கு வச்சுருக்காங்க, அதே காசுல நான் எவ்வளவு பங்கு வச்சுருக்கேன். சோ அதுதான் பார்க்க போறோம். இங்க இது 75 பைசான்னு கொடுத்துருக்காங்க, இது ரூபாயில கொடுத்துருக்காங்க. 1 பைசால இருக்கு, 1 ரூபாயில இருக்கு. நான் என்ன செய்யறேன்னா, இந்த 2 ரூபாவையும் பைசான்னு மாத்திக்கிறேன். 1 ரூபாய்க்கு 100 பைசா அப்படின்னா 2 ரூபாய்க்கு 200 பைசாவா? அப்ப 75 பைசா இஸ்து இந்த 2 ரூபாய 200 பைசான்னு எடுத்துக்கிறேன். 25 அடிக்கிறேன்னா இது 3 முறை 75, 25 3 75. 25 8 முறை பெருக்குனா 200. சரியா? அப்ப 3:8 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதே பேட்டர்ன்ல வேற எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? 1 hour minutes, அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். சரியா? அவர் மினிட்ஸ். அதே போல இந்த மில்லிமீட்டர் சென்டிமீட்டர், கிலோகிராம் கிராம், இதை பேஸ் பண்ணிலாம் இதே மாடல்ல கொஸ்டின் கேட்கலாம். சோ அதுக்கு நமக்கு பேசிக் தெரியணும். சரியா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஓகே, 1/7 சமான பின்னம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஈக்குவலன்ட் ரேஷியோ. சரியா? இந்த ஈக்குவலன்ட் ரேஷியோ வந்து 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷனா இருக்கும். சரியா? அப்படின்னா என்ன சார் ஃபர்ஸ்ட் ஈக்குவலன்ட் ரேஷியோ அப்படின்னா என்ன? இங்க இருக்கிற எந்த ஆப்ஷனை அதிச்சா கேன்சல் பண்ணா எனக்கு இங்க குத்திருக்கிற கொஸ்டினே வருதோ அப்பதான் அதுதான் வந்து சமான பின்னம், ஈக்குவலன்ட் ரேஷியோ. சோ புரியும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற எந்த ஆப்ஷனை கேன்சல் பண்ணும்போது எனக்கு 1/7 வருதோ அதுதான் ஆன்சர். சோ இங்க பாருங்க, 2ஆம் வாய்ப்பாடுல 5 அதிக முடியாது, அப்ப ஏ ஆப்ஷன் இல்ல. சரியா? அதே போல 1ஆம் வாய்ப்பாடுல 49 கேன்சல் ஆகாது, அப்ப இதுவும் இல்ல.
ஓர் 7 7 7 7 49. ஸோ 1/7 ஆப்ஷன் வருது இல்ல, அதனால 1/a சமான பின்னம் அதாவது ஈக்குவலன்ட் ரேஷியோ எதுன்னு கேட்டீங்கன்னா 7/49. சரிங்களா, 7/49. ஸோ உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க, அதுல எது சமான பின்னம்னு கேட்டாங்கன்னா அந்த 4 ஆப்ஷனையும் கேன்சல் பண்ணி பாருங்க. கொஸ்டின்ல என்ன பின்னம் கொடுத்துருக்காங்களோ அந்த பின்னம் எந்த ஆப்ஷன்ல வருதோ அதுதான் ஆன்சர். சரியா, சோ இது இல்லாம இதுல முக்கியமான ஒரு சில கான்செப்ட் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ட் ப்ரொபோஷனல். சரிங்களா, தேர்ட் ப்ரொபோஷனல் மூன்றாம் விகிதம் காண்க. மூன்றாம் விகிதம் காண்க. சோ இந்த சம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க. 3:9 9 is the question mark. இப்படி ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணணும்? சரியா, இந்த பேட்டர்ன் தெரிஞ்சாதான் இந்த மாடல் சம் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். சரியா, இது நமக்கு ரேஷியோ அந்த ப்ரொபோர்ஷன்ல ஒரு பேசிக் கொஸ்டின். சரியா, ஒன்னும் இல்ல, இந்த இடத்துக்கான மதிப்பு என்னவா இருக்கும், அந்த கொஸ்டின் மார்க்கு பதிலா என்ன மதிப்பு போடலாம் அதான் கேக்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்குங்க. சோ இந்த கொஸ்டின் மார்க்கை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா, 3ஐயும் இந்த எக்ஸையும் பெருக்குனா 3x. அதே போல நடுவில் இருக்கிற இந்த 2 நம்பரையும் பெருக்குனா அப்படியே எழுதிக்கிறேன், பெருக்கல அப்படியே வச்சுக்கிறேன். சோ 1 3 3 3 9. அப்ப x ஈக்குவல் டு 3 9 27. அப்ப இந்த எக்ஸுக்கான மதிப்பு என்னவா இருக்கும், 27 இருக்கும். இது புரியும் நினைக்கிறேன். இதுல இந்த மாதிரி ஒரு டாட் வைக்கிறாங்கல்ல, அதாவது சிங்கிளா கோலன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா ரேஷியோ. இதுதான் நம்ம இஸ்து அப்படின்னு பேசுவோம், 4:3 அப்படின்னு. சரியா, இதுதான் விகிதம் தமிழ்ல. இதே 4 புள்ளி இப்படி வைக்கிறாங்க சார். சரிங்களா, இந்த மாதிரி 4 புள்ளி வைக்கிறாங்கன்னா அது பேர் என்ன, விகித சமம். சரியா, சோ இதுதான் நம்ம அடுத்த கான்செப்டா பார்ப்போம், விகித சமம். ஏன்னா இந்த டாபிக் பேரே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். சோ ப்ரொபோர்ஷன் அப்படின்னா விகித சமம். ஓகேங்களா, இந்த விகித சமமும் நம்ம அடுத்த கிளாஸ்ல ஒன்னொன்னா பார்ப்போம். சரிங்களா, சோ இந்த விகித சமம் நம்ம தூக்கிட்டு அதுக்கு பதிலா ஈக்குவல் அப்படின்னும் போடலாம். சரியா, அந்த விகித சமம் எடுத்துட்டு ஈக்குவல்ட்டி யூஸ் பண்ணலாம். சோ பாருங்க, இப்ப இந்த பேட்டர்ன் வச்சு இங்க ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, மூன்றாம் விகிதம் காண்கன்னு. அந்த சம்மை எப்படி சால்வ் பண்றது? சோ 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, 3 9ன்னு. சரியா, 3 9ன்னு. இல்லனா பாருங்க 4 16ன்னு 2 நம்பர் தராங்க. இதுக்கு மூன்றாம் விகிதம் எப்படி கண்டுபிடிக்கிறது? சோ 4:16. இது A:B. சரியா, A:B. நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும்னா B:C. புரியும் நினைக்கிறேன். இது A:B, நெக்ஸ்ட் B:C. நடுவில் இருக்குது விகித சமம். இது ரெண்டுமே விகிதம். சோ நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்கணும். சரியா, நடுவில் இருக்கிற 2 நம்பரையும் பெருக்கணும். சோ நடுவில் இருக்கிற 2 நம்பர் இத பெருக்குனா பெரிய நம்பரா வரும். சரியா, எனக்கு அந்த அளவுக்கு பெரிய நம்பரா வேணாம். நான் என்ன செய்யறேன், 1 4 4 4 4 16 அப்படி கேன்சல் பண்ணிக்கிறேன். சோ அப்ப எக்ஸோட மதிப்பு என்ன வரும்னா 64. இதுதான் மூன்றாவது விகிதமா இருக்கும். சோ மூன்றாம் விகிதம் அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, தேர்ட் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்கன்னா அதுல 2 மதிப்பு கொடுத்திருப்பாங்க. சரியா, 2 நம்பர் கொடுத்திருப்பாங்க, மூணாவது நம்பர் என்னன்னு கேட்பாங்க. சரியா, அந்த மூணாவது நம்பர் தான் 64. இல்லனா இப்படி லாஜிக் கொள்ளாம பாருங்க, மூணாவது விகிதமா என்ன சொன்னாங்க 64. இத வேற எப்படி சார் ஷார்ட்கட்ல சொல்லலாம்? இங்க பாருங்க, 4 4ஆல பெருக்கினா 16. கரெக்டா? அப்ப 16 4ஆல பெருக்கினா என்ன நம்பர் வரும், அதுதான் கேள்வி. 16 4ஆல பெருக்கினா 64 வரும். சோ அதுதான் மூன்றாம் விகிதம். இத வேற ஒரு ஷார்ட்கட்லயும் சொல்லலாம். அது என்ன ஷார்ட்கட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2வது நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அந்த 2வது நம்பரை மேல 2 முறை எழுதிங்க. சரிங்களா, 2வது நம்பரை மேல 2 முறை எழுதிங்க. ஃபர்ஸ்ட் நம்பரால டிவைட் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்பரால டிவைட் பண்றீங்க. 1 4 4 4 4 16.
ஸோ 4ஐயும் 16ஐயும் பெருக்குனா 64ன்னு வரும். சரியா? ஸோ மூன்றாம் விகிதத்துக்கு கான்செப்ட் நல்லா புரிஞ்சுங்க. ரெண்டாவது நம்பரை மேல 2 முறை பெருக்கணும், ஃபர்ஸ்ட் நம்பரால டிவைட் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், நான்காம் விகிதம் காண்கன்னு கேக்குறாங்க. நான்காம் விகிதம் fourth proportional. நான் ஏற்கனவே சொன்னேன், தேர்ட் ப்ரொபோஷனல் அப்படின்னா 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க, 3ஆவது நம்பர் என்னன்னு கேட்பாங்கன்னு. இங்க ஃபோர்த் ப்ரொபோஷனல் அப்படின்னா 3 நம்பர் சொல்லியிருப்பாங்க, 4ஆவது நம்பர் என்னன்னு கேட்பாங்க. சரியா? சேம் அதே நம்பரை கூட எடுத்துப்போம். 4, 16, 3ஆவது நம்பரா 64. ஏன்னா அங்க அதான் பார்த்தோம், மூன்றாம் விகிதம் சொல்லிட்டு 64 கிடைச்சிரு. சரியா? நான் அதே நம்பரை கூட வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு 4ஆவது நம்பர் இந்த வரிசையில என்ன வரும், இதுதான் கேள்வி. சேம் அதே பேட்டர்ன்லங்க. 4 4ஆல பெருக்குனா 16, 16 4ஆல பெருக்குனா 64, 64 4ஆல பெருக்குனா என்ன ஆன்சர் வருமோ அது ஆன்சரா இருக்கும். சரியா? இல்லைன்னா வேற எப்படி சொல்லலாம் சார், இங்க பாருங்க, இதை நான் வேற எப்படி போடுறேன்னா 4:16 64 x. சோ இது A:B. நான்காம் விகிதம் கேட்டாங்கன்னா, fourth proportional கேட்டாங்கன்னா இது C:D. சரியா? A:B தனியா இருக்கும், C:D தனியா இருக்கும். சோ இப்போ ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் பெருக்கிறேன், ஈக்குவல் டு 16:64. ஒரு நாள் 4, 4 நாள் 16. அப்ப x ஈக்குவல் டு 4ஐயும் 64ஐயும் பெருக்கினா என்ன வரும், 256. சோ இதே நம்பர் தான் இங்கேயும் வரும் பாருங்க. 64ஐயும் 4ஐயும் பெருக்கி சொல்றாங்க, அப்ப 256ன்னு வரும். சரியா? இத வேற எப்படி சார் ஷார்ட்கட்ல போடலாம், இதுக்கே ஷார்ட்கட்டும் சொல்றேன் பாருங்க. 3ஆவது நம்பரையும் 2ஆவது நம்பரையும் மேலே ஏறிக்குங்க, ஃபர்ஸ்ட் நம்பரால வகுத்துருங்க, அவ்வளவுதான் நான்காம் விகிதம். சரியா? மூன்றாம் விகிதம் என்ன சொன்னேன், தேர்ட் ப்ரொபோஷனல்னா 2ஆவது நம்பரை மேல 2 முறை பெருக்கணும், ஃபர்ஸ்ட் நம்பரால டிவைட் பண்ணணும்னு சொன்னேன். ஃபோர்த் ப்ரொபோஷனல் அப்படின்னா 2ஐயும் 3ஐயும் மேல பெருக்கிங்க, ஃபர்ஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணுங்க. சோ 2 சம்முலயும் உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன, ஃபர்ஸ்ட் நம்பரை கீழே டிவைட்ல போடணும். சரியா? வகுத்தல்ல போடணும். அப்ப ஒரு நாள் 4, 4 நாள் 16, 64ஐயும் 4ஐயும் பெருக்குனா 256ன்னு வரும். சரியா? சோ இப்படியும் ஒரே ஸ்டெப்ல போட்டு போலாம். சரியா? அப்புறம் ஏன் சார் இத சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதாங்க விகிதம். சோ விகிதத்துல ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, அதை நான் விகிதம் பேஸ் பண்ணியே சொல்லலன்னா நல்லா இருக்காதுல்ல. சோ அதனால்தான் அதனுடைய உண்மை தன்மையில இருக்கிற அந்த மெத்தடை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்கட் பாக்குறோம். சரியா? நெக்ஸ்ட், சராசரி விகிதம்னா என்ன? மீன் ப்ரொபோஷனல். எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் சரி, இல்ல பிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் சரி, இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய முறை கேட்டிருக்காங்க, ஏன்னா ஈஸியா இருக்கும், அதனால நிறைய கேட்கறாங்க. சரியா? சோ பாருங்க, சராசரி விகிதம் அப்படின்னு கேக்குறாங்க. நான் 2 நம்பர் எடுத்துக்கிறேன், 25ன்னு 1, 9ன்னு 1 எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். இந்த 2 எண்களுக்கான சராசரி விகிதம் என்னவா இருக்கும்? கொஸ்டின்ல இப்படிதான் கேட்பாங்க, இந்த 2 எண்களுக்கான சராசரி விகிதம் என்ன? The mean proportion of 25,9 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. சோ இதை என்ன சார் செய்யணும், ரூட்ல இந்த 2 நம்பரையும் பெருக்கணும். சரியா? அப்படி பெருக்கினா என்ன வரும், ரூட் ஆஃப் 225ன்னு வருமா? அதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 5 225 இல்ல. சோ 15 அப்படின்றது ஆன்சர். இதுதான் சராசரி விகிதம், அவ்வளவுதான். சரியா? இந்த கொஸ்டினை வேற எப்படி சார் போடலாம், இதே கொஸ்டினை நான் என்ன செய்யறேன்னா 25க்கு தனியா ரூட் எடுக்கிறேன், 9க்கு தனியா ரூட் எடுக்கிறேன். சரியா? இதுவே எனக்கு பெரிய நம்பர். நிறைய பேருக்கு அந்த ரூட் எடுக்க வராது. 225க்கு ரூட் எடுத்தா 15ன்றது அந்த இடத்துல நம்ம படிச்சிருந்தாலும் ஞாபகம் இருக்காது. சரியா? எக்ஸாம்ல. சோ அப்படி இருக்கும்போது என்ன செய்யணும், 25க்கு தனியா ரூட் எடுத்தா என்ன வரும், 9க்கு தனியா ரூட் எடுத்தா என்ன வரும்? 25க்கு ரூட் எடுத்தா 5,
9க்கு ரூட் எடுத்தா 3, 2 டீப் இருக்குன்னா 15. ஸோ இப்படியும் ஆன்சர் போடலாம். சரியா? ஆனா இந்த மெத்தட்ல இருக்கிற ஒரு சின்ன ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த மாதிரி ஒரு சம் தரேன் 32 2ன்னு. சரியா? 32 2 இந்த 2 நம்பருக்கான மீன் ப்ரொபோர்ஷனல் என்னவா இருக்கும், சராசரி விகிதம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கிறேன். ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது 32க்கு தனியா ரூட் எடுக்க முடியாது, 2க்கு தனியா ரூட் எடுக்க முடியாது. ஆனா அந்த 2 நம்பரையும் பெருக்கிறேன். சரியா? ரூட் எடுக்க முடியாதுன்ற பட்சத்துல அந்த 2 நம்பரையும் பெருக்கிறேன். அப்படி பெருக்கணும்னா ரூட் 64 வருமா? இதுக்கு ரூட் எடுக்க முடியும். சரியா? 8 8 64. ஓகேவா? சோ சம்மு தனித்தனியா ரூட் எடுக்க முடியுதான்னு பாக்குறீங்க. எடுக்க முடிஞ்சா அப்படி எடுத்து பெருக்கிறீங்க. எடுக்க முடியலன்ற பட்சத்துல அதை பெருக்கிட்டு ரூட் எடுத்துக்கிறீங்க. சரியா? சோ ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். சோ சராசரி விகிதம் அப்படின்றது அவ்வளவுதான். அந்த நெக்ஸ்ட் ஒன், இதுலயே இன்னொரு 4 டைப் இருக்கு. டூப்ளிகேட் ரேஷியோ. இது எல்லாமே விகிதத்தோட வகைகள். சரியா? விகிதத்தோட வகைகள், டைப்ஸ் ஆஃப் ரேஷியோஸ். டூப்ளிகேட் ரேஷியோ தமிழ்ல இருபடி விகிதம், இல்லனா இருமடி விகிதம். ரெண்டுமே ஒண்ணுதான். இருபடின்னு சொல்லலாம், இருமடின்னு சொல்லலாம். சோ ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க 3:4 ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு இதன் இருபடி விகிதத்தை காண்க. சரியா? இங்கிலீஷ்ல find the duplicate ratio of 3:4 அப்படின்னு கொடுக்குறாங்க. சோ இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. இருபடி அவங்களே தெளிவா சொல்லிட்டாங்க. படி எனக்கு இருவா இருக்கணும், 2 நம்பரா இருக்கணும் அப்படின்னு. சோ அப்போ குத்திருக்கிற அந்த ரேஷியோவை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஆன்சர். சரியா? அப்ப 3 ஸ்கொயர் பண்ணா 9, 4 ஸ்கொயர் பண்ணா 16. இதுதான் 3:4 இருபடி விகிதம். இதே கொஸ்டின் கொஞ்சம் மாத்தி சப் டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. தமிழ்ல இருபடி மூல விகிதம். இருபடி மூல விகிதம். சோ இந்த மூல விகிதம், இருபடி மூல விகிதம்னு வந்தா பெரிய நம்பரா கொடுத்துருப்பாங்க. 9:16 கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். சரியா? இந்த 9:16க்கான இருபடி மூல விகிதம் என்னவா இருக்கும்? சரியா? find the subduplicate ratio of 9:16 அப்படின்னு தராங்கன்னா ஒண்ணும் இல்ல, இங்க டூப்ளிகேட் ரேஷியோனா ஸ்கொயர் பண்ணணும், சப் டூப்ளிகேட் ரேஷியோனா அதுக்கு ரூட் எடுக்கணும். சரியா? அதே கொஸ்டினுக்கு ரூட் எடுக்கணும். அப்ப என்ன ஆகும்? 9க்கு ரூட் எடுத்தா 3, 16க்கு ரூட் எடுத்தா 4. சோ இதுதான் சப் டூப்ளிகேட் ரேஷியோ. சரியா? அந்த ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. முப்படி விகிதம் இல்லனா மும்மடி விகிதம், ரெண்டுமே ஒண்ணுதான். சரியா? முப்படி விகிதம்னா ஒண்ணும் இல்ல, நான் இதே நம்பர் எடுத்துக்கிறேன், இதே ரேஷியோவை கம்பேர் பண்ண ஈஸியா இருக்கும். 3:4. இந்த 3:4க்கான முப்படி விகிதம் என்னவா இருக்கும்? சரியா? find the triplicate ratio of 3:4. சோ ஒண்ணு இல்லைங்க, முப்படி அப்படின்னா பவரை 3 ஆக்குங்க. சரியா? அப்ப 3 கியூப் பண்ணா 27, 4 கியூப் பண்ணா 64. சோ 27:64 அப்படின்றது தான் முப்படி விகிதமா இருக்கும். சரியா? இதே சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அது என்ன சார்? முப்படி மூல விகிதம். இந்த நம்பர் எடுத்துங்க 27:64. 27:64 என்ற எண்ணுக்கான முப்படி மூல விகிதத்தை காண்க. find the subtriplicate ratio of 27:64 அப்படின்னு கொஸ்டின் தராங்கன்னா ஏற்கனவே சொன்னதாங்க, இங்க கியூப் ரூட் எடுக்கணும். சரிங்களா? கியூப் ரூட் எடுக்கணும் அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? எந்த நம்பரை 3 முறை பெருக்குனா, 3ஆல பெருக்கு சொல்லுங்க, 3 முறை பெருக்குனா 27 வரும். 3 முறை பெருக்குனாதான் 27. கரெக்டா? 9 9 3 27. அப்ப இந்த 27க்கான
கியூப் ரூட் என்னன்னு கேட்டீங்கன்னா 3. அதே போல 64 போது 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4, 4 நாள் 16, 16 நாள் 64. சரியா? அப்போ 64 கியூப் ரூட் வந்து 4. இதுதான் சப்ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. ஓகேங்களா? சோ 4 கான்செப்ட் ஒன்னா சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் ரெசிப்ரோக்கல் ரேஷியோ. தலைகீழ் விகிதம். இத இன்னொரு பேர்லயும் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, இன்வெர்ஸ் ரேஷியோ. தலைகீழ் விகிதம் சொல்லலாம், சரி இன்வெர்ஸ் ரேஷியோன்னு சொல்லலாம், இல்ல ரெசிப்ரோக்கல் ரேஷியோன்னு சொல்லலாம். சரியா? ரெண்டுமே ஒண்ணுதான். நான் 2 நம்பர் எடுத்துக்கிறேன். 17:19. சரியா? ரேஷியோல கொடுத்துருக்காங்க. இந்த 17:19க்கான தலைகீழ் விகிதம் என்னவா இருக்கும்? ஃபைண்ட் த இன்வெர்ஸ் ரேஷியோ ஆஃப் 17:19 அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஒண்ணும் இல்லைங்க, 17 1/17 எழுதிக்கிறேன், 19 1/19 எழுதிக்கிறேன். ஏன்னா தலைகீழ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ தலைகீழா எழுதியாச்சு. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த 19 இந்த சைடு வந்தா ஓர் 19 19, இந்த 17 இந்த சைடு வந்தா ஓர் 17 17. இவ்வளவுதான் தலைகீழ் விகிதம். சரியா? சோ 17:19க்கான தலைகீழ் விகிதம் 19:17. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது 2 நம்பர் குத்துந்தா ரேஷியோல. சரியா? 2 நம்பர் ரேஷியோல குத்துந்தா இந்த மாதிரி போடலாம். இதே 1:2:3 இதுக்கான தலைகீழ் விகிதம் என்ன சார் அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? இதுக்கான தலைகீழ் விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப இந்த கொஸ்டின்ல என்ன தெரியுமா ட்விஸ்ட்? 1:2:3 இத மாத்தி அப்படியே 3:2:1 சொல்லக்கூடாது. அது ஆன்சர் இல்ல. சரியா? என்ன செய்யணும்னா இந்த 1 2 3க்கான மீசிமா என்ன அப்படின்னு பாக்குறோம். சரியா? எல்சிஎம் என்னன்னு பாக்கணும். சோ 1ஆம் வாய்ப்பாடுல இது போட தேவையில்ல, 2ல போடுறேன். ஒரு 2 2 3 அப்படியே வந்துடும். 3ஆம் வாய்ப்பாடுல போட்டீங்கன்னா எல்லாமே 1 1 1ன்னு வந்துடும். சரியா? சோ இதுக்கான எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 6. மீசிமா வந்து 6 வருது. 1ஆம் வாய்ப்பாடுல 6 எப்ப சார் வரும்? 1ஆம் வாய்ப்பாடுல 6 முறை வருமா? சோ 6 இஸ்து. 2ஆம் வாய்ப்பாடுல 6 எத்தனை முறை வரும்? 3 முறை வருமா? சோ 3 இஸ்து. 3ஆம் வாய்ப்பாடுல 6 2 முறை வரும். சோ 2. இதுதான் 1:2:3க்கான தலைகீழ் விகிதம். 3 நம்பர் ரேஷியோல கொடுத்தாங்கன்னா மேக்சிமம் 3 நம்பர் தான் வரும், அது மேல போகாது. சரியா? அதனால ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், காம்பவுண்ட் ரேஷியோ. கூட்டு விகிதம். சரிங்களா? கூட்டு விகிதம் ஒரு 4 ரேஷியோ எடுத்துக்கிறேன். 2:5, 4:6, 5:8, நெக்ஸ்ட் 3:7 இப்படி எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதுக்கான காம்பவுண்ட் ரேஷியோ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கூட்டு விகிதம் என்னன்னு. சோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன சார் செய்யணும்? எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாத்தையும் ஒரு சைடு பெருக்கிங்க. 2 இன்ட்டு 4 இன்ட்டு 5 இன்ட்டு 3 ரேஷியோ. எல்லாத்துலயும் செகண்ட் நம்பர் இருக்காங்க பாருங்க, இந்த செகண்ட் நம்பர் எல்லாத்தையும் ஒரு சைடு பெருக்கிங்க. 5 இன்ட்டு 7 இன்ட்டு 8 இன்ட்டு 7, 5 7 8 7. ஓகே. மேல 2 4 5 3. ஓகே. இப்போ எது எது கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. இந்த 5க்கு இந்த 5 கேன்சலா? வேற ஒரு நாள் 4, 2 நாள் 8. இந்த 2க்கு இந்த 2 கேன்சலா? வேற எதுவும் இந்த சைடு கேன்சல் ஆகாது இல்ல. சோ அப்போ இந்த சைடு 3 மட்டும் நிக்குது, இந்த சைடு 49 இருக்கா? 7 7 49 இல்ல. சோ 3:49 அப்படின்றதுதான் காம்பவுண்ட் ரேஷியோ. சரியா? கூட்டு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்
A is to B equal to 2 is to 3. B is to C equal to 3 is to 5. A is to B is to C கான மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. சரியா? இதே கொஸ்டின் கொஞ்சம் மாத்தி A is to B equal to 2 is to 3. B is to C equal to 4 is to 5. A is to B is to C கான மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கும் அந்த கொஸ்டினுக்கும் என்ன சார் வித்தியாசம்? ரெண்டுமே பாருங்க A is to B 2 is to 3 தான், இதுவும் 2 is to 3 தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் B is to C ல பாருங்க இது 3 is to 5, அது 4 is to 5. ரெண்டுமே ஒரே மாடல் கொஸ்டின் தான். அப்புறம் ஏன் சார் ரெண்டு சம் போடுறீங்க? ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த கொஸ்டின்ல B இங்க என்ன இருக்கு 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதே போல இந்த இடத்துல B பாருங்க கரெக்டா, அதுவும் 3ஆ? ரெண்டு இடத்துலயுமே B கான வேல்யூ பொதுவா இருக்கு. ஏன்னா இந்த ரெண்டு ரேஷியோவையும் சேர்க்கிற அந்த நம்பர் எதுன்னு கேட்டீங்கன்னா B தான். சரியா? B ஆல தான் அந்த ரெண்டு நம்பர் சேர போகுது, அந்த ரெண்டு விகிதமும் சேர போகுது. அப்படின்னா அந்த B வந்து பொதுவா இருக்குங்க. இந்த சம்ல பாருங்க பொதுவா இருக்கு. ஆனா இந்த சம்ல பாருங்க B வந்து இங்க 3, இங்க B வந்து 4. சரியா? B ஓட மதிப்பு வந்து அங்க சேஞ்ச் ஆகுது. சோ சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த சம் எப்படி போடணும், சேஞ்ச் ஆகல அப்படின்னா அந்த சம் எப்படி போடணும்? சரியா? ரெண்டுமே கேட்கறது ஒண்ணுதான். நான் என்ன செய்யறேன்னா, எதுவுமே சேஞ்ச் ஆகல சார், B பொதுவா இருக்கு சார். B பொதுவா இருக்கு அப்படின்னா ஏக்கு மதிப்பு 2, ஏக்கு இங்க 2 தானே கொடுத்துருக்காங்க. சோ ஏ ஓட மதிப்பு 2, பிக்கு தான் மதிப்பு சேஞ்ச் ஆகல. மதிப்பு சேஞ்ச் ஆகலனா அதுதான் B ஓட வேல்யூ 3 தான். சரியா? சிக்கான மதிப்பு அவங்களே சொல்லிட்டாங்க 5. சோ 2:3:5 அப்படின்றது A:B:C கான மதிப்பா இருக்கும். ஓகேங்களா? மதிப்பு சேஞ்ச் ஆகலனா. இதே இந்த மதிப்பு சேஞ்ச் ஆயிருக்கு சார்னா இதை இப்படி எழுதிங்க ABC-ன்னு. சோ 2:3 2 3ன்னு எழுதிக்கிறேன். B:C 4:5ன்னு கொடுத்துருக்காங்களா? Bக்கு நேரா ஒரு லைன் கீழே 4:5ன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? சோ இந்த இடம் 3, இது 3னா இதுவும் 3. சரியா? இந்த இடம் 4னா இது பக்கத்துல வர எல்லா நம்பருமே 4. அந்த கேப் ஃபுல்லா அந்த பக்கத்துல இருக்கிற நம்பர் வந்து ஃபில் பண்ணணும். சரியா? சோ இப்போ இத பெருக்குங்க. 8 2 நாள் 8 இல்ல, 3 நாள் 12, 3 5 5. இதுதான் A:B:C கான மதிப்பா இருக்கும். சரியா? இது B மாறலன்ற போது, இது B மாறுச்சுன்னா ஓகேவா? நெக்ஸ்ட் இதே கொஸ்டின் A:B equal to 2:3, B:C equal to 3:5, C:D equal to 6:7 இப்படி கொடுக்குறாங்க. கேட்கிற கொஸ்டின் என்ன தெரியுமா? A:B:C:D கான மதிப்பு என்ன? சரியா? A:B:C:D கான மதிப்பு என்ன இப்படி கேக்குறாங்க. சோ இந்த கொஸ்டினை சேம் இங்க பாருங்க, இங்க B கான மதிப்பு மாறலங்க. சரியா? அதனால நம்ம இந்த விஷயத்த அப்படியே 2 3 5ன்னு எழுதக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் C:D பாருங்க, இங்க C-யும் பொதுவா இருக்கு, இந்த விகிதங்கள்ல C-யும் பொதுவா இருக்கு. சரியா? ஆனா C-யோட மதிப்பு பொதுவா இருக்கான்னு பாத்தியா? இங்க 3 இருக்கு, இங்க 6 இருக்கு. சரியா? மதிப்பு பொதுவா இல்ல. அப்ப வேற வழி இல்ல, இந்த மாதிரி தனித்தனியா தான் நம்ம எழுதி ஆகணும். A:B:C:D. சோ A:B 2:3, B:C ஒரு லைன் கீழே 3:5, C:D இந்த C:Dனா Cக்கு இந்த 5க்கு ஒரு லைன் கீழே 6:7. சரியா? இப்ப ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரிதான் இங்க 3 இருக்கா, அப்ப இது பக்கத்துல வர எல்லா நம்பருமே 3 தான். இது 5னா இந்த இடம் 5 தான், இது 3னா இந்த இடம் 3 தான், இது 6னா இந்த ரெண்டுமே 6 தான். சோ இத பெருக்குங்க. 2 3 6 6 36, 3 9 9 6 54,
மூவஞ்சு பாஞ்சு பாஞ்சா 90, மூவஞ்சு பாஞ்சு பாஞ்சு 105. சரியா? எனக்கு கிடைச்ச ஆன்சரு 36:54:90:105 இப்படி கேக்குறாங்க. சரியா? இந்த கொஸ்டின்ல 4 நம்பருமே பொதுவா எதனா வாய்ப்பால வருமானு பார்க்கணும். சரியா சார்? 2 நம்பர் வருது சார், 3 நம்பர் வருது சார் அப்படின்னு பார்க்காம 4 நம்பருமே ஒரே வாய்ப்பால டிவைட் ஆகுதான்னு பாக்குறீங்க. அப்படி ஆச்சுன்னா அதால டிவைட் பண்ணிக்கிறீங்க. நான் என்ன செய்யறேன்னா 3ஆல டிவைட் பண்றேன். ஏன்னா 4 நம்பருமே 3ஆல டிவைட் ஆகும். சரியா? அப்படி ஆச்சுன்னா தான் டிவைட் பண்ணும். இது 12 முறை வருமா 3ஆம் வாய்ப்பால? இது 18 முறை. 3ஆம் வாய்ப்பால இது 30 முறை. இது 3ஆம் வாய்ப்பால 35 முறை. அகைன் 3ஆம் வாய்ப்பால டிவைட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இந்த 3 நம்பர் டிவைட் ஆகும், இந்த நம்பர் டிவைட் ஆகாது. சரியா? சரி, 5ஆம் வாய்ப்பால டிவைட் ஆகுதான்னு பார்த்தா இந்த 2 டிவைட் ஆகும், இது 2 டிவைட் ஆகாது. சோ எதுலுமே வராது அப்படின்ற பட்சத்துல இதுதான் ஆன்சரா இருக்கும். A is B is C is D கான ஆன்சர். ஓகேவா? இதே கொஸ்டின் சப்போஸ் A is D கான மதிப்பு என்னன்னு கேட்கலாம். இந்த A is B is C is D கேட்டாங்கல்ல, அதுக்கு பதிலா A is D கான மதிப்பு என்னன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க என்ன செய்றீங்க? இதெல்லாம் நீங்க பெருக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? இதெல்லாம் பெருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்க பெருக்கிறீங்க. A கான மதிப்பு 36ன்னு வருது ரேஷியோ, D கான மதிப்பு 105ன்னு வருது. இப்படியே 3ஆம் வாய்ப்பால வச்சீங்கன்னா இது 12 முறை, இது 35 முறை. இது A is D கான மதிப்பா இருக்கும். இல்ல சார், நான் மொத்தத்தையும் கண்டுபிடிச்சு A கான மதிப்பும் D கான மதிப்பையும் எழுதிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. சரியா? எல்லாமே ஒண்ணுதான். சரிங்களா? சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரேஷியோஸ், விகிதங்களின் வகைகள் பார்த்தோம். சரிங்களா? சோ இதுல இருந்து ஒரு 2 கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட்டுக்கு தரேன். சரியா? அதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பின் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா A is B equal to 4:5, B is C equal to 6:7, C is D equal to 3:4 எனில் A is D கான மதிப்பு என்ன அப்படின்னு கேட்கலாம். சரியா? A is D கான மதிப்பு என்ன? அதே போல 36,16 இதன் சராசரி விகிதம் என்ன? அதாவது மீன் ப்ரொபோர்ஷனல். சரிங்களா? மீன் ப்ரொபோர்ஷனல் என்னவா இருக்கும்? அந்த லாஸ்ட் ஒன் மீன் ப்ரொபோர்ஷனலா? சரி, ஓகே. 5,25 மூன்றாம் விகிதம் என்ன? தேர்ட் ப்ரொபோர்ஷனல். சோ இந்த 3 சம்முக்கான ஆன்சரு. சரிங்களா? இந்த வீடியோக்கான கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா இதே விகிதம் மற்றும் விகித சமத்தோட அப்ளிகேஷன் சம்ஸ் வந்து பார்க்கலாம். சோ ஒரு சாப்டரா வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்துனே வருவோம். சரிங்களா? சோ சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றிகள் பல.